கடைசி நாள் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்து போயிருக்காங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்து போயிருக்காங்க. நம்ம 2 முக்கியமான பாயிண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருந்தோங்க. ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதை வந்து கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். அப்படி நான் பேங்க் நிஃப்டியில் வந்து எந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் லோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் லோ 5 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ 54,810 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 5 மினிட்டில் இதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன். பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஒரு 460 பாயிண்ட் வந்து பங்குச்சந்தை கீழே வந்து போயிருக்காங்க பிரேக் அவுட் பண்ண இடத்துல இருந்து. அதேமாதிரி நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நிஃப்டிலையும் நான் வந்து ப்ரீவியஸில் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி கூட வரைஞ்சிருக்கலாம். ஆனால் ஏன் இந்த பாயிண்ட்டை வந்து நான் வரைஞ்சேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருந்துச்சு. இதை தான் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழே வந்து போகலாம். ஆனால் இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா வேணாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து வரையலான்னு சொல்லிட்டு 5 மினிட்டில் இந்த ஒரு பாயிண்ட் வந்து வரைஞ்சி கொடுத்துருந்தேன். அதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நிஃப்டி வந்து கீழே வந்து போனாங்க. நீங்கள் 2 விஷயம் பண்ணியிருக்கலாம். இங்கே பிரேக் அவுட் ஆனதும் என்ட்ரி கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணி அன்னையோட டே லோ டே ஹை வந்து மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணியிருக்கலாம். அப்புறம் நீங்கள் வார்த்தையில் வந்து சொல்லிடலாம், இதெல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னா, எஸ் நான் பண்ணேன். அந்த மாதிரி ப்ரீவியஸில் வரைஞ்சி தான் நான் வந்து ட்ரேடு வந்து பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கான ப்ரூஃப் கூட இருக்குது. சரிங்களா? நீங்கள் கடைசி வீடியோவும் வந்து பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து நான் கண்டிப்பாக வந்து வரைஞ்சி கொடுத்துருப்பேன். அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அதுவும் நல்லா வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து போனாங்க. பிரேக் அவுட் பண்ணதும் என்ட்ரி கொடுக்குறத விட நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரீவியஸ் வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரேடு வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ கடைசி நாள் மார்க்கெட் இந்த மாதிரி தாங்க போச்சு. நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்குது. அமெரிக்கா, இந்தியா நடுவில் வந்து திரும்பியும் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது. அதனால தான் பங்குச்சந்தை வந்து கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வந்து கீழே வந்து விழுறாங்க, என்ன மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஏன் பங்குச்சந்தை வந்து கீழே வந்து விழுது, அப்படி விழுதுனா எவ்வளோ தூரம் வந்து போகலாம், நாளைக்கான பங்குச்சந்தையில் முக்கியமான ப்ரீவியஸ்க்கு எது, எப்படி ஸ்டாப் லாஸ் வந்து போடுறது அப்படிங்கிற பற்றிலாம் தெளிவாக வந்து நம்ம பார்க்கலாங்க. அதே மாதிரி ஒரு 10,000 20,000 கோர்ஸில் என்ன சொல்லி கொடுப்பாங்களோ என்ன இருக்குமோ அதை நான் ஒரு 3 புத்தகமாக வந்து எழுதியிருக்கேன். அந்த அளவுக்குலாம் நான் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு 3 புத்தகம் வந்து ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இந்த மாதிரி 3 புத்தகம் எழுதியிருக்கேன். என்னாலையும் இந்த புத்தகம் வந்து எழுதின இல்லையா 2 வருஷமாக, அதுக்கு பதிலாக கோர்ஸ் எடுத்து அதையும் 5,000 10,000 அந்த மாதிரி வந்து கொடுக்க முடியும். பட் நான் அதை பண்ணுறது கிடையாது. நான் 3 புத்தகம் எழுதியிருக்கேன், அது தனித்தனியாகவும் கொடுக்குறேன். நீங்கள் 3 புத்தகம் வந்து ஒட்டுக்க வந்து வாங்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும், கற்றுக்கிட்டால் மட்டும் அடுத்து 2 புத்தகம் வந்து வாங்குங்க. ப்ரோ ரேட்டிங் எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருக்குது, புத்தகத்தில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோடய ரைட்டர் மருதுபாண்டியன் சேனலில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஃபுல் ஆடியோ புக்கு வந்து போட்டிருப்பேன். அதை ஒரு டைம் வந்து பாருங்கள். ஓகேவா பட்டுச்சுன்னா புத்தகம் வாங்கி படிங்க. இந்த 3 புத்தகம் நீங்கள் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி சொல்லித்தர முடியும். அதே மாதிரி இந்த புத்தகம் மட்டும் கிடையாதுங்க. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் மட்டும் கிடையாது, நிறைய சுய முன்னேற்ற புத்தகங்கள் வந்து வாங்கி படிங்க. உங்கள் லைஃப் நிச்சயமாக மேலே வந்து வருங்க. ஓகே, இப்போ மார்க்கெட்டில் என்ன பேட்டர்னுங்க முக்கியமாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு? நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி 3லையுமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஹெடன் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து சூப்பராக வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல நிச்சயமாக ஒரு ப்ளே வந்து நடந்துச்சு. அந்த ப்ளே என்ன அப்படின்னா டபிள்யூ பேட்டர்ன். இந்த மாதிரி ஒரு ப்ளே வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்திருக்கு. அப்போ அடுத்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 79,760 அதுக்கிட்டே வந்து வந்துட்டாங்க. நாளைக்கு ஒரு கேப் டவுனாக கூட இருக்கலாம். அதே மாதிரி தொடர்ச்சியாக டவுன் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக கீழே வந்து விழுறாங்க. அப்படிங்கிறனால கொஞ்சம் ஒரு நிதானம் இந்த இடத்துல வந்து பங்குச்சந்தையில் தேவைப்படுது. அப்படிங்கும்போது நிதானத்துக்காக பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போது நம்ம 1 ஹவரில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட்டுங்க. கரெக்டாக வந்து 80,270 இருக்கு இல்லையா? இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 1 ஹவரில். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை 80,840ங்க. நம்ம அந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்து பார்த்துடலாம். RSI இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா? அதில் வந்து எப்படி போய்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்க்கும்போது
1 ஹவரில் வந்து நல்ல டவுன் ட்ரெண்டில் தொடர்ச்சியாக கீழே வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நிதானம் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. ஆர்எஸ் இண்டிகேட்டரில் வந்து இப்படி தான் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ 80,270 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே இதுக்கும் எவ்வளோ புள்ளி இருக்குதுங்க? இங்கேருந்து பார்க்கும்போது 380 புள்ளி இருக்குதா? ஓகே. அப்போது ப்ரீவியஸ் ஹை 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 80,640 ப்ரீவியஸில் இதா. அடுத்து நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியில் 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 டேயில் வந்து என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்காங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், எல்லா பேட்டர்னும் வந்து ஃபார்ம் ஆகிட்டு டவுன் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ 1 ஹவரில் நம்ம நாளைக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது 24,610. இது 1 ஹவரில் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ஓகே. முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 ஹவரில் 24,790ங்க. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் நிச்சயமாக இந்த பாயிண்ட் வந்து மாறும். ஸோ 5 மினிட்டில் நம்ம பார்க்கும்போது நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்டு 24,720. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 24,610ங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. அதே மாதிரி நீங்கள் பங்குச்சந்தைக்கு இப்போ தான் புதுசாக வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தாங்க. நம்ம பண்ணுறதுலாம் சரி மாதிரியே தெரியும், ஆனால் சரியாகவே இருக்காது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கோங்க. எடுத்த உடனே பணத்தை வந்து பங்குச்சந்தையில் போடாதீங்க. நான் சொல்கிற வார்த்தை பிடிக்காம போயிடும் உங்களுக்கு. ஏன்னா பங்குச்சந்தைக்கில் நான் ஏன் வரேன்னா ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தான் வரேன். ஆனால் நான் 5 வருஷமாக ட்ரேடிங்கில் வந்து இருக்கேன் அப்படிங்கிறனால உங்களை சரியாக வந்து வழி நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். நானுமே ஆசான்னு சொல்லி புத்தகம் வந்து எழுதியிருக்கேன் இல்லையா? அந்த ஆசானோட வேலை என்ன? சரியாக வந்து வழி நடத்துறது தான் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதை வச்சு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பராக உங்கள் ட்ரேடிங் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கீழே வந்து விழ மாட்டீங்க. நிறையா பேர் வந்து தவறுதலாக ஸ்டார்ட் பண்ணி தான் கீழே வந்து விழுந்துடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் என் பேச்சை கேட்டு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட்டுங்க 54,310 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோவாக இருக்குது. அதே மாதிரி 54,680 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ இது. ஓகேங்களா? 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்டுங்க 54,630 இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி 54,310 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அது எல்லாமே பாருங்கள். ட்ரேடிங்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு நோட்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு டைரியில் டெய்லி நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகளை எழுதுங்க. நான் ஏன் தப்பு வந்து பண்ணேன், ஏன் எமோஷனல் ட்ரேடு வந்து பண்ணேன், இனிமேல் பண்ணக்கூடாது அப்படி வந்து ஒரு பக்கத்தில் வந்து எழுதி வைங்க. கற்றுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை வந்து எழுதி வைங்க. என்னால் எப்படி ஒரு 3 புத்தகம் வந்து எழுத முடிஞ்சு, ஒரு 1000 பக்கங்களுக்கு வந்து எழுத முடிஞ்சு அப்படின்னா நான் பண்ண தவறுகளை 2 வருஷமாக எழுதிக்கிட்டே வந்து இருப்பேங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்ன தப்பு வந்து பண்ணுவேன், எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிட்டேன், எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும், எப்படி பேக் டெஸ்டிங் வந்து பண்ணுறது, ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணுறது, எஸ்ஐபினா எப்படி, ஆப்ஷன் பையிங்னா எப்படி, ஸ்விங் ட்ரேடிங்கில் எப்படி பண்ணுறது, இப்படி சொல்லி நான் வந்து ஒவ்வொன்றா வந்து எழுதி வச்சு தான் அது ஒரு புத்தகமாக வந்து மாறிச்சு. அதை உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் அதை புத்தகமாகவே நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நிறையா வந்து கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.